உங்களுடைய யூடியூப் சேனல் இப்போ தான் மானடைஸ் ஆகிருக்குதுன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். நீங்கள் உங்களுடைய யூடியூப் ஸ்டூடியோக்கு உள்ளே போய் உள்ளே எவ்வளவு காசு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்பீங்க. $5 $6 அப்படின்னு சொல்லி இருக்கும். 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் அந்த மாதிரி போக போக ஒரு மாதத்துக்கு ஒரு $5 $6 $10 அந்த மாதிரி வந்துகிட்ருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும். என்னடா இது, ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு நம்ம யூடியூப்பில் வீடியோ போடுறோம், பெரிய அளவில் ஒன்றும் வருமானம் வந்த மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வர்றது உங்களால் தடுக்க முடியாது. அதே மாதிரி இது வரைக்கும் மானிட்டைஸ் ஆகாத சேனல்ஸ்க்கும் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய சேனல் மானிட்டைஸ் ஆன உடனே உங்களுக்கு 1000 அந்த மாதிரிலாம் பணம் வராது. ஓகேங்களா? ரொம்ப ஸ்லோவாக தான் அந்த ஆட்சன்ஸ் மூலமாக வரக்கூடிய அந்த பணம் அப்படிங்கிறது பில்ட் ஆகும். அப்போ இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் நம்ம இந்த யூடியூப் சேனலில் வெறுமனே ஆட்சன்ஸுக்கு மூலமாக வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக யூடியூப்லேருந்து வரக்கூடிய அந்த காசை மட்டும் நம்பி நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க. ஏன்னா அதில் வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவான ஒரு வருமானம் தான். அதை தாண்டி உங்களுடைய யூடியூப் சேனல் பார்த்தீங்க அப்படின்னா வேறு வேறு விதங்களில் உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும் யூடியூப்பில். ஸோ நீங்கள் அப்படி செய்யணும் அப்படின்னா நீங்கள் அடிப்படையில் உங்கள் சேனலை அடிப்படையிலேருந்தே சரியான விதத்தில் கட்டமைச்சு கொண்டு வந்தீங்க அப்படின்னா வெறுமனே உங்களுடைய சேனலில் இந்த ஆட்சன்ஸை மட்டும் நீங்கள் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் ஒருவேளை இப்போ தான் மானிட்டைஸ் ஆகிருக்கீங்கனாலும் நீங்கள் பிகினிங் ஸ்டேஜில் தான் இருக்கீங்க. சரியான விதத்தில் உங்கள் சேனலை நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக மற்ற விதங்களையும் உங்களால் பணம் ஈட்ட முடியும். ஸோ இந்த வீடியோவில் ஆட்சன்ஸ் தாண்டி எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் பணம் ஈட்டலாம், அதை விட அதிகமாக எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு 7 முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். iTamil Tech சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது நீங்கள் உங்களுடைய யூடியூப் சேனலில் எது மூலமாக பணம் பார்க்க முடியும் அப்படின்னா ப்ரைவேட் ஸ்பான்சர்ஷிப் மூலமாக. ஆனால் இந்த ப்ரைவேட் ஸ்பான்சர்ஷிப் அப்படின்ன உடனே எல்லோரும் என்ன நினைப்பீங்கன்னா, ஏதோ ஒரு கார்ப்பரேட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியிலேருந்து உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகலாம். அதாவது உங்களுடைய சேனல் ஒரு குறிப்பிட்ட அளவு, ஒரு கன்சிடரபிள் அளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் தான் உங்களால் கார்ப்பரேட் சைடில் இருந்து இருக்கக்கூடிய ஸ்பான்சர்ஷிப்பை உங்களால் எதிர்பார்க்க முடியும். அதுவும் உங்களுடைய நீஷ், நீங்கள் எதில் வீடியோ போட்டுட்ருக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. எல்லா நீஷுக்கும் கார்ப்பரேட் சைட்லேருந்து உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்காது. ஒரு சில பர்டிகுலர் டைப் ஆஃப் இதில் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும். அப்போ நீங்கள் ஒரு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த மாதிரி வரும்பொழுது தான் மற்ற ஸ்பான்சர்ஷிப் பார்க்க முடியும். நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால் இந்த ஸ்பான்சர்ஷிப் மூலமாக காசே பார்க்க முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் உங்களுடைய சேனல் எது சம்மந்தப்பட்டு பேசுகிறீங்களோ அது சார்ந்து உங்களுடைய லோக்காலிட்டியில் இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இ, அதாவது நமக்கு இந்தியாவில் இப்போ மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் அதிகமாக வளர்ந்துட்டு இருக்குது. அந்த மாதிரியான நபர்களை நீங்கள் சந்தித்து அவங்ககிட்ட இருந்து நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் கேட்டு வாங்கினீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக ஆட்சன்ஸை விட அதிகமாக உங்களால் மணி ஏர்ன் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மதுரையில் ஒருத்தர் ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டுருக்காருன்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஒரு வ்ளாகிங் சேனலாகவே அது இருக்கட்டும், ஒரு ஃபுட் ரிலேட்டடான வ்ளாகிங். அவர் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் சம்பாதிச்சு அதுக்கப்புறமா ஏதோ ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பிராண்டோடைய மசாலா கொலாபரேட் பண்ணி அது மூலமாக அட்வர்டைஸ்மெண்ட் காசு பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப நாளாகும். ஆனால் அதுக்கு பதிலாக அதே மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பிராண்ட் அல்லது மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஹோட்டல், இந்த மாதிரியான ஒரு இடங்களில் போய் அவங்க ஆட்கள் அந்த நபரை பார்த்து, சார் என்னுடைய சேனலில் ஒரு 30,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க, எல்லாருமே ஃபுட் ரிலேட்டடான இது, ஸோ உங்களுடைய இதை பற்றி நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட நீங்கள் பேசி நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் வாங்கி போட்டிங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக அது மூலமாக பணம் சம்பாதிக்க முடியும். உங்களுக்கு ஒன்று நல்லா தெரியணும், உங்களை உண்மையாக ஃபாலோ பண்ணுற 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப முக்கியமானவங்க. நீங்கள் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது இல்லை முக்கியம். நீங்கள் உங்களை அதாவது லாயலாக உங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய
இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் உங்ககிட்ட இருந்தாங்க அப்படின்னா அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுவும் உங்களுடைய சேனல் வந்து நீங்கள் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் பாப்புலராக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான லோக்கல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும். யூடியூப்பில் வந்து சூழ்நிலைகள் மாறிட்டு இருக்குதுங்க. ஓகேங்களா? பெரிய அளவில் அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை மட்டும் சார்ந்து நிற்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் லெவல்லையே யூடியூப்பில் மாறிட்டு இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான வீடியோஸ், ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான சேனல்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது வந்து முன்னாடி வந்து சேனல்ஸோட எண்ணிக்கை குறை, நிறைய பேர் அதில் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதுக்கான டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சு. அப்போ நிறைய காசு ஈஸியாக வந்து கிடச்சிது. இன்றைக்கி அதில் கிடைக்கிற காசை பார்த்துட்டு நிறைய சேனல்ஸ் உள்ளே வரும் பொழுது யூடியூப் வந்து தொடர்ந்து அவங்களுடைய வேலையை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேனலோட எண்ணிக்கை அதிகமாகும் போது நமக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பணம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஷேர் ஆகுது இல்லையா? அதிலே வந்து வருமானம் குறைஞ்சிருது. அப்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த பிராண்ட் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது லோக்கல் ஸ்பான்சர்ஷிப் மூலமாக தான் உங்களால் வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா வந்து பணம் சம்பாதிக்க முடியும். அடுத்ததாக டிஜிட்டல் அசெட் லைசன்சிங். அது என்ன டிஜிட்டல் அசெட் லைசன்சிங்? இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறீங்க, பியூராக வந்து உங்களுடைய ஸ்கில் அடிப்படையிலான ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து எப்படி எடிட் பண்ணுறது, என்னுடைய சேனலில் கூட நான் வந்து எப்படி வீடியோ எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு சில வீடியோஸ் போட்டிருக்கிறேன். ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வீடியோக்கள் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ எப்படி வந்து எடிட் பண்ணுறது, இப்போ நான் வந்து என்னுடைய சேனலில் டாவின்சி ரிசால்வ் யூஸ் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு மாஸ்டர் கிளாஸ் ஒரு 40 நிமிஷம் வீடியோ போட்டிருக்கிறேன். அதே மாதிரி OBS ஸ்டூடியோ அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேரை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவர்கிரீன் வீடியோஸ் என்னுடைய சேனலில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இதுக்கான நீட் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு எடிட்டிங் ஏதாவது ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேர், ஓகேங்களா, ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு மக்களுக்கு தேவையாக இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் பற்றி நீங்கள் ஒரு சேனல் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு எஜுகேஷனல் சேனல். நீங்கள் வந்து அதில் உங்களுடைய திறமையை வந்து சொல்லிக் கொடுக்குறீங்க மக்களுக்கு. அப்போது அதில் வந்து நீங்கள் அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேரில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய டிஜிட்டல் அசெட்ஸ் வந்து நீங்களே கிரியேட் பண்ணி அதை வந்து நீங்கள் விற்கிறது. ஓகேங்களா? இப்போ டாவின்சி ரிசால்வ் சாஃப்ட்வேரை எடுத்துக்கிட்டாலுமே கூட அதில் வந்து உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய டிஜிட்டல் அசெட்ஸ் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். அதில் வந்து வரக்கூடிய அந்த மோஷன் கிராஃபிக்ஸ், ட்ரான்சிஷன்ஸ், எஃபெக்ட்ஸ், இது எல்லாமே வந்து டிஜிட்டல் டூல்ஸாக நீங்கள் வந்து கிரியேட் பண்ண முடியும். அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா வெளிநாடுகளில் வந்து பண்ணுறாங்க. நல்ல தரமான எடிட்டர்ஸ் சூப்பராக எடிட் பண்ண சொல்லிக் கொடுப்பாங்க. ப்ளஸ் அதே நேரத்தில் அவங்களுடைய எடிட்டிங்கில் வந்து அவங்களே கிரியேட் பண்ண டூல்ஸை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ எப்படி பயன்படுத்துறது, எப்படி வந்து இதை யூஸ் பண்ணுறது, ஒன்றோ ரெண்டோ டூலை வந்து அவங்க ஃப்ரீயாக கூட கொடுப்பாங்க. கொடுத்துட்டு இந்த பேக்கேஜில் நிறைய டூல்ஸ் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த டூல்ஸ் உண்மையிலே நல்லா யூஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சில பேர் பார்த்திங்கன்னா $50, $100 அந்த மாதிரிலாம் வந்து காசு கொடுத்து வாங்க வச்சுருப்பாங்க. யோசித்து பாருங்கள், அவங்களுக்கு வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு வந்து யூடியூப்பில் ஒருத்தர் வந்து ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் தான் வச்சுருக்காருன்னு வச்சுக்கோமே, 1000 சப்ஸ்கிரைபருக்கு எவ்வளோ காசு கிடைக்கும்னு சொல்லி நினைக்கிறீங்க? அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக ஒன்றுமே கிடைக்காது. ஆக்சுவலாக ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். அது ஒரு குறைஞ்சபட்சம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், அட்லீஸ்ட் ஒரு 30,000 40,000 சப்ஸ்கிரைபர்ஸ், அதுவும் நல்ல நீஷில் வந்தால் மட்டும்தான் உங்களால் மந்த்லி வந்து ரெகுலராக ஒரு $100 நெருங்கி வரக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கும். உங்கள் சேனல் தொடர்ந்து நல்லா ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா. அப்படி இல்லைன்னா ரொம்ப கம்மியாக வரும். நீங்கள் 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறை தான் காசு எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுவே உங்கள்கிட்ட 1000 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கிறாங்க. அந்த 1000 சப்ஸ்கிரைபரும் லாயல் சப்ஸ்கிரைபர்ஸ். அதாவது நீங்கள் என்ன வீடியோ போடுறீங்களோ எக்ஸாக்டாக அவங்களுக்கு அதுதான் வேணும், அதுக்காக தான் வந்திருக்கிறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு டூல் கிரியேட் பண்ணி விற்கும்போது 1000 பேரில் 10 பேர் வாங்குறாங்க. நீங்கள் வந்து ₹1000 அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பேக்கேஜ் வச்சு விற்றுருங்களேன். 10 பேர் வாங்குறாங்க அந்த மாதத்தில், ₹5000 உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய திறமை சார்ந்து டிஜிட்டல் டூல்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணி அதை உங்களுடைய சேனல் மூலமாக என்ன செய்யலாம், நீங்கள் வந்து விற்கலாம். ஸோ இந்த மாதிரியான சேனல்ஸ் தான் இதுக்கு தான் வந்து ஃப்யூச்சர். இந்த மாதிரியான சேனலுக்கு தான் ஃப்யூச்சர் இருக்குது. வெறுமனே என்டர்டெயின்மெண்ட் சேனலுக்கான ஃப்யூச்சர் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. மிஸ்டர் பீஸ்ட் உங்களுக்கு தெரியும் இல்லையா? மிஸ்டர் பீஸ்ட் ரொம்ப பாப்புலரான, உலகத்திலேயே பெரிய டாப் லெவலில் இருக்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட் சேனல். நீங்கள் ஒரு வேளை தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். அந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய அந்த என்டர்டெயின்மெண்ட் சேனலே கடந்த 1 or 2 இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து அதனுடைய க்ரோத் வந்து குறைஞ்சிருச்சு. 50% கீழே அதனுடைய கீழே வந்துருச்சு. நான் அதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன்.
ஒரு எவ்வளோ பெரிய சேனல் எப்படி வந்து அது வந்து வளர்ச்சி குறையுது அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த என்டர்டெயின்மெண்ட் சேனலுக்கு சும்மா சிரிக்க வைக்கிற மக்களை வந்து ஒரே மாதிரியான கான்டென்ட் மூலமாக ஏமாற்றிட்டே இருக்கக்கூடிய இந்த மாதிரியான சேனல்களுக்கான லைஃப் வந்து குறையுது. மக்கள் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விலகுறாங்க. ஆனால் எஜுகேஷ்னல் சேனல் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அந்த எஜுகேஷ்னல் சேனலுக்கான அந்த நீட் அப்படிங்கிறது எப்போவுமே இருந்துகிட்ருக்கும். ஓகேங்களா? அதை வந்து மறந்துடாதீங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா என்னோடய சேனலில் நான் போட்டிருக்கிற மற்ற வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டினியூ பண்ணலாம். அடுத்ததாக லோக்கலைஸ்ட் அஃபிலியேட் சிஸ்டம், அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே? அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய வீடியோவில் ஒரு ப்ராடக்ட் பற்றி பேசுகிறீங்க அல்லது உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் ஒரு லிங்க் ஷேர் பண்ணுறீங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஒருத்தர் வந்து அந்த பொருளை வாங்கினாங்க அப்படின்னா அந்த பொருளை விற்கிறாங்கல்ல அவங்க வந்து உங்களுக்கு அதில் ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் உங்களுக்கு கமிஷனாக கொடுப்பாங்க. இதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப சேச்சுரேட் ஆயிடுச்சு. இப்போ உதாரணத்துக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அமேசானில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா? அமேசானில் ஜஸ்ட் ஒரு அந்த வெப்சைட்டுக்கு போய் உங்களுடைய டீட்டெயிலெலாம் கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நீங்கள் உள்ளே போகும்போது உங்களுக்கு அந்த லிங்க் கிடைக்கும். அந்த லிங்க் எடுத்து நீங்கள் எங்கே வேணாலும் ஷேர் பண்ணலாம். அதை கிளிக் பண்ணி காசு வாங்கினாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதில் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பீங்க. ஒவ்வொரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரும்போது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துடும். நானும் கூட என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒரு சில நேரங்களில் அஃபிலியேட் லிங்க் நான் போடுவேன். அது அமேசானோடது தான். இப்போது பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் மாதிரியான இந்த அஃபிலியேட் லிங்க் வந்து ஹைலி சேச்சுரேட்டட். அதாவது ரொம்ப ஈஸியாக யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறனால வந்து இஷ்டத்துக்கு யார் வேணாலும் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி அமேசானில் வந்து அவங்க கொடுக்குற காசு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் அதில் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ப்ராப்ளமும் இருக்குது. அதுபோக இப்போ யூடியூப்லலாம் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாகவே வந்து யூடியூப்பில் அமேசான் அஃபிலியேட் இல்லை, யூடியூப்பில் உள்ளுக்குள்ளே இன்பில்டாக. ஆனால் ஃப்ளிப்கார்ட் வந்து அவங்களோட ஃப்ளிப்கார்ட்டு ஷாப்பிஃபையா அவங்களோட தானே, ஷாப்ஷியா சம்திங் இது. அது ஒரு சில பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா உள்ள அஃபிலியேட் வந்து டைரெக்டாகவே கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து ஐ திங்க் 500 சப்ஸ்கிரைபர் 3000 வாட்ச் ஹவர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக அஃபிலியேட் லிங்க் வந்து உங்களுடைய வீடியோவில் கூட கொடுத்துடலாம். இதெல்லாம் இருக்குது. பட் இதிலெல்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? இது எல்லாமே வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைலி சேச்சுரேட்டட் இது. ஆனால் நீங்கள் ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் லோக்கலைஸ்டாக நீங்கள் பண்ணும்போது அதில் உங்களுக்கு லாபம் அதிகம். இப்போது நீங்கள் ஒரு குக்கிங் சேனல் நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோமே. ஒரு குக்கிங் சேனல் நடத்துகிறீங்க. அப்படி குக்கிங் சேனல் நடத்துகிறவங்க நீங்கள் லோக்கலில் இருக்கக்கூடிய கத்தி செய்யக்கூடிய அது செய்யக்கூடிய ஒரு ஆள், அவங்க கூட வந்து நீங்கள் ஒரு கொலாபரேஷன் பண்ணி நீங்கள் உங்களுடைய கிச்சனில் நீங்கள் வந்து சமையல் பண்ணும்போது அவங்க தயாரித்து கொடுத்த கத்தியை வந்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. கூட நீங்கள் ஒரு கொலாபரேஷன் வச்சுருக்கீங்க, அவங்க ஒரு வெப்சைட் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து அந்த சிஸ்டத்தை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அவங்க வந்து அந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு அவங்க லிங்க் கொடுக்குற மாதிரியான செட்டப் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு லிங்க், அந்த லிங்க் மூலமாக உள்ளே போய் ஒருத்தர் வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு நீங்களே பர்சன்டேஜ் பேசலாம். எனக்கு என்னோடய லிங்க் மூலமாக உங்களுடைய வெப்சைட்டில் வந்து இந்த மாதிரியான விற்பனை நடந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் எனக்கு இத்தனை பர்சன்டேஜ் எனக்கு வந்து நீங்கள் லாபத்தில் பங்கு தரணும். இது வெறுமனே வந்து கத்தி அப்படிங்கிறது மட்டும் இல்லைங்க, ஸ்பெஷலைஸ்டு டூல்ஸ். ஓகேங்களா? சமையல் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான புது டூல்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. இப்போ அந்த லோக்கலில் வந்து டூல்ஸ் தயாரிக்கக்கூடிய அந்த நபர் புதுசான டூல்ஸ் வந்து அவங்க தயாரிக்கிறாங்க, அவங்க அதை மார்க்கெட் கொண்டு வராங்க. அப்போ நீங்கள் வந்து அந்த டூலை வந்து உங்களுடைய இதில் பயன்படுத்துகிறீங்க. எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இப்போ உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட விதமான ஒரு சமையல் பண்ணுறது, அப்போ இந்த சமையல் பண்ணுறதுக்கு இந்த டூலை யூஸ் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கொஞ்சம் சிக்கலான விஷயம், எல்லாருக்கும் தெரியாது. பட் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் டூல் ஒன்று அவங்க க்ரியேட் பண்ணி இதை பாருங்கள், இப்படி நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா இந்த டூலை வச்சு ஈஸியாக உங்களால் க்ளீன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷலைஸ்டு டூல். அதை நீங்கள் உங்களுடைய வீடியோவில் யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கான லிங்க்கையும் நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படியும் வந்து யூடியூப்பில் என்ன செய்யலாம் அப்படின்னா பணம் சம்பாதிக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் பிராண்டுக்கிட்ட போய் நீங்கள் பேசணும் அப்படிங்கிறது இல்லை. லோக்கலாக இருக்கக்கூடிய பிராண்டில் தான் நீங்கள் வந்து பேசணும். இதுக்கெல்லாம் லோக்கலாக இருக்கக்கூடிய அந்த இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் நீங்களே வந்து உருவாக்கலாம். இன்ஃபேக்ட் உங்களுக்கு அதுக்கான ஸ்கில் இருந்தால் நீங்களே கூட அதை என்ன செய்யலாம். ஸோ இந்த மாதிரியும் வந்து உங்களால் யூடியூப்பில் பணம் சம்பாதிக்க முடியும். அடுத்ததாக
யூடியூப்பை வந்து ஒரு கோர்ஸ் நடத்துறதுக்கான பிளாட்ஃபார்மை பயன்படுத்துறது. ஓகேவா? இப்போது நீங்கள் வந்து நிறைய ஆன்லைன் வெப்சைட், அதாவது வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோர்ஸ் நடத்துகிற நிறைய வெப்சைட்லாம் இருக்குது, ஆன்லைன் கோர்சஸ். ஸோ வெபினார் அந்த மாதிரியானது நீங்கள் வந்து அதில் போய் காசு கொடுத்து நீங்கள் வாங்கி நீங்கள் வந்து அந்த கோர்ஸை வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கற்றுக்கலாம். ஸோ அதுக்கு பதிலாக அந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் காசெல்லாம் செலவாகும் நீங்களாகவே பில்ட் பண்ணுறதா இருந்தால். இல்லை அது ஏற்கனவே நடத்துகிற ஒரு வெப்சைட்டில் நீங்கள் போய் உங்களுடைய கோர்ஸை போட்டாலும் அவங்க வந்து என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா ஒரு பல்க் அமௌண்ட் கமிஷன் வந்து அந்த வெப்சைட் நடத்துகிறவங்க எடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கு பதிலாக நீங்கள் யூடியூப்பை அந்த மாதிரியான கோர்ஸ் நடத்துறதுக்கான பிளாட்ஃபார்மை பயன்படுத்தலாம். இன்ஃபேக்ட் யூடியூப்பில் இந்த மாதிரி கோர்ஸ் நடத்துறதுக்கான அந்த செட்டப் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சர், அதை ஏற்கனவே யூடியூபே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே வந்து உங்களுக்கு யூடியூபே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் இந்த கோர்ஸை நடத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி ஏதோ ரேண்டமாக போடுறதில்ல, யூடியூப்லேயே கோர்சஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு கோர்சஸ் அப்படிங்கிறது ஒரு பிளேலிஸ்ட். ஓகேங்களா? ஒரு ஸ்பெஷலைஸ்டு பிளேலிஸ்ட். நீங்கள் பிளேலிஸ்ட் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பிளேலிஸ்ட் மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பிளேலிஸ்ட் அப்படிங்கிறதுலேருந்து பாட்காஸ்ட் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்தாங்க. பிளேலிஸ்ட் பாட்காஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பிளேலிஸ்ட்டு தான், ஆனால் அது ஒரு ஸ்பெஷலைஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு பிளேலிஸ்ட். அந்த பாட்காஸ்ட்டில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா யூடியூப் மியூசிக் இருக்குல்லையே, அந்த ஆப்பில் கூட என்ன செய்யும், ப்ளே ஆகும். அண்ட் அதே மாதிரி யூடியூப் கோர்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ யூடியூப் கோர்சஸ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கோர்சஸில் வந்து எக்ஸாக்டாக ஒரு இந்த மாதிரி கற்றுக்கக்கூடிய கோர்ஸ் நடத்தக்கூடிய ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போனால் என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து அதில் இருக்குமோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு இப்போது யூடியூப்பே என்ன செய்கிறாங்க, ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுறதுனால நீங்கள் வந்து ஒரு கோர்ஸு செட்டப்பை அழகாக உள்ளே பண்ணி வைக்க முடியும். அண்ட் இன்ஃபேக்ட் இப்போது அந்த கோர்ஸ் ஃபீச்சர்லாம் இருக்குல்ல, இதில் வந்து நீங்கள் இப்போது டாக்குமெண்ட் வந்து அதில் ஷேர் பண்ணலாம், கீழே லிங்க்கில் குயிஸ் கூட நீங்கள் அதில் வைக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து உள்ளே இருக்குது. அப்போது நீங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னா அந்த யூடியூப்பை ஒரு கோர்ஸ் பிளாட்ஃபார்மாக பயன்படுத்தலாம். ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகேங்களா? உதாரணத்துக்கு வந்து ஒரு கோடிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. ஏஐ மூலமாக எப்படி கோடிங் பண்ணுறது அப்படிங்கிறதா இருக்கலாம், அல்லது ஒரு பர்டிகுலர் கோடிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற, உதாரணத்துக்கு பைத்தான் கோடிங்காக இருக்கலாம், அல்லது ஒரு கேமிங் டெவலப்மெண்ட், எப்படி மொபைலில் வந்து ஒரு கேம் டெவலப் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இதாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோர்ஸ் மூலமாக நடத்தக்கூடிய விஷயங்கள். அப்போது நீங்கள் வந்து யூடியூப் சேனலில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முதலாவது உங்களுடைய திறமையை நீங்கள் நிரூபிக்கிறீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 1 or 2 வீடியோஸில் ஒரு மொபைல் கேம் வந்து நீங்கள் அவங்களுக்கு உருவாக்கி காட்டலாம். ஓகேங்களா? இப்படி தான் வந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லி நீங்கள் ஒரு டியூட்டோரியல் மாதிரி குயிக்காக வந்து அந்த மொபைல் கேம் வந்து நீங்கள் உருவாக்கி காட்டுறீங்க. ஈவன் அதை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்து அந்த கேமை வந்து நீங்கள் என்ன செய்யலாம், அதில் கூட போட்டு லிங்க் கொடுத்து பாருங்கள், இது என்னுடைய கேம் தான், விளையாடி பாருங்கள் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் லிங்க் கொடுக்கலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு உங்களுடைய திறமையை நீங்கள் காட்டுறீங்க, என்னால் வந்து இதை செய்ய முடியும் அப்படிங்கிறது. தென் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச இந்த திறமையை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யூடியூப்பில் கோர்ஸாக போட்டு அதை வந்து மெம்பர்ஸ் ஓன்லியாக நீங்கள் போடலாம். ஓகேங்களா? மெம்பர்ஸ் ஒன்லி. ஸோ மெம்பர்ஷிப் உங்களுக்கு தெரியும் இல்லையா, மெம்பர்ஷிப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 29 ரூபாயிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 29 ரூபா, 59 ரூபா, 250 ரூபான்னு சொல்லி நீங்கள் எவ்வளோ நாளும் சார்ஜ் பண்ணிக்கலாம், 3000 ரூபா அந்த மாதிரி போயிட்டே இருக்குது. அதில் நீங்கள் ஒரு மாதத்துக்கு வந்து மேபி ஒரு 200 ரூபா, 300 ரூபா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மெம்பர்ஷிப் ஃபீஸ் வச்சுட்டு நீங்கள் இதில் வந்து நீங்கள் கோர்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் மெம்பர் ஆகுங்க, ஏன்னா என்னுடைய கோர்ஸ் எல்லாமே மெம்பர்ஷிப்புக்காக நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கோர்ஸ் என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆரம்பிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருப்பாங்க, ஆனால் அந்த கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸும் அவங்க வந்து உங்களுக்கு பே பண்ணி உங்கள்கிட்ட கற்றுக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸாக இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா அவங்க உங்களுக்கு பே பண்ணுற அந்த காசில் ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் வந்து யூடியூப் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? யூஸ்வலாக வந்து மற்ற பிளாட்ஃபார்மோட ரொம்ப கம்மியான ஒரு பர்சன்டேஜ் தான். தென் அதுக்கப்புறமா வந்து அந்த ரிமைனிங் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இது மூலமாகவும் என்ன செய்ய முடியும் அப்படின்னா யூடியூப்பில் வந்து உங்களால் காசு சம்பாதிக்க முடியும். 5வதாக யூடியூப்லேயே உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஃபீச்சர் ஃபேன் ஃபண்டிங், சூப்பர் தேங்க்ஸ், அந்த சூப்பர் ஃபீச்சர்ஸ் இதெல்லாம். ஸோ யூடியூப்பில் வந்து உள்ள உங்களுக்கு வெறுமனே வந்து மக்கள் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுறது, லைக் பண்ணுறது தாண்டி ஒரு சில விஷயங்கள் உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் வந்து நமக்கு தெரியும் லைக் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது, இப்போ ஹைப் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த வீடியோ போட்டு ஐ திங்க் ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் வந்து அந்த வீடியோவை ஹைப் பண்ணலாம். ஓகேவா? அந்த ஹைப் அப்படிங்கிறது இருக்குது. அந்த ஹைப்புமே கூட இப்போதைக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்தாலும் யூடியூபோடைய பிளான் என்ன அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அவங்க வந்து காசு கொடுத்து நீங்கள் என்ன செய்யலாம்னா அந்த ஹைப் பாயிண்ட்டை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம்.
நீங்கள் விரும்புகிற சேனலுக்கு இந்த பாயிண்ட்டை வந்து ஹை பாயிண்ட்டாக நீங்கள் என்ன செய்யலாம், கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் சேட், சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இந்த சூப்பர் சேட், சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கிறதுல என்ன அப்படின்னா, ஒரு வியூவர் வந்து உங்களுக்கு காசு கொடுக்குறது. இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய இந்த வீடியோ நான் பேசிகிட்டு இருக்கிறேன், இதில் வந்து நீங்கள் சாதாரணமாக போய் என்ன செய்யலாம், நீங்கள் வந்து ஒரு கமெண்ட் வந்து நீங்கள் போடலாம். அதே மாதிரி அதுலேயே வந்து சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் காசு கொடுத்து அந்த கமெண்ட் போடலாம். உதாரணத்துக்கு வந்து ஒரு 20 ரூபா நீங்கள் அந்த மாதிரி காசு கொடுத்து ஒரு கமெண்ட் போட்டுறீங்க அப்படின்னா, உங்கள் கமெண்ட் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது காட்டும். உங்களுடைய கமெண்ட்டுக்கு வந்து ஹை ப்ரையாரிட்டி வந்து நீங்கள் மேலே வந்து காட்டும். அதே மாதிரி நீங்கள் வந்து லைவ் நடத்துகிறீங்க, அந்த லைவில் வந்து யார் வேணாலும் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் ஒருவேளை லைவில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான் கமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுருந்தா எந்த சப்ஸ்கிரைபர் வேணாலும் கமெண்ட் பண்ணலாம். பட் அதே நேரத்தில் அதில் சூப்பர் சேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அந்த சூப்பர் சேட்டில் உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் காசு கொடுத்து என்ன செய்யலாம், அவங்க வந்து அந்த மெசேஜ் வந்து போட்டு விடலாம். அப்போ எவ்வளோ காசு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அந்த மெசேஜில் வந்து காட்டும். அவங்களுடைய மெசேஜும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப்பில் வந்து காட்டும். இந்த ஃபீச்சர் வந்து யூடியூப்பில் இருக்குது. இதை வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு வந்து அதுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கேமிங் சேனல் நடத்துகிறவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இந்த மாதிரி சூப்பர் சேட்டு, சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக வந்து நிறைய இந்த மாதிரி டொனேஷன் அப்படிங்கிறது வந்து போயிட்டுருக்கோம். மற்ற சேனல்ஸுக்கு பெரிய அளவில் கிடைக்காது. ஓகேங்களா? ஆனால் நான் இப்போ கொஞ்சம் பார்க்குறேன், கொஞ்சம் நிறைய லைவெல்லாம் வந்து இப்போ நான் பார்க்குறேன். அதாவது சிம்பிளாக வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. நிறைய லேடிஸும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் மீறி போகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் நல்ல விஷயங்களும் இருக்குது. அதாவது ஃபேமிலியாக உட்காந்து பேசுகிறது, அந்த மாதிரிலாம் வந்து ஒரு கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரியான லைவெல்லாம் வந்து இப்போ நிறைய வர்றதை வந்து பார்க்குறேன். இந்த லைவெல்லாம் வந்து எதை பேஸ் பண்ணி வந்து எதை எதிர்பார்த்து வந்து இந்த லைவ் போடுறாங்க அப்படின்னா, இந்த சூப்பர் சேட்டு, சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறமா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல கொஞ்சம் நேரத்துக்கு இந்த லைவை போட்டுட்டு அந்த லைவை வந்து மெம்பர்ஸ் ஒன்லி லைவாக மாற்றிடுவாங்க. அப்போ நீங்கள் தொடர்ந்து அந்த லைவில் இணைஞ்சிருக்கணும் அப்படின்னா அந்த சேனலுடைய மெம்பராக நீங்கள் மாறணும். இப்போ இமீடியட்டாக போயிட்டு அந்த சேனல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிட்டு திரும்ப அந்த லைவுக்கு வந்து நிறைய பேர் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா யூடியூப்பில் வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாகிருக்குது. மற்றவங்க எல்லாருக்குமே கூட இப்போ வந்து மக்கள் காசு கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்திருக்காங்க. ஸோ அதுதான் முக்கியம். அதாவது முன்னாடி வந்து அந்த கேமிங் சேனலுக்கு மட்டும்தான் மக்கள் காசு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எந்த சேனல்னாலும் பரவாயில்ல, லைவ் போட்டுட்ருக்காங்க, அந்த லைவ் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஒரு டொனேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ளே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இங்கே உள்ள மக்களும் வர்றதை வந்து பார்க்க முடியுது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு சேனல் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு வீக்லி ஒன்ஸ் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு லைவ் அப்படிங்கிறது போடலாம். இப்போல்லாம் ஒரு சில பேர் தினமும் கூட சாயங்காலம் லைவ் போடுறாங்க. ஸோ வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு லைவ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று நடத்தலாம். உங்களுடைய அந்த வியூவர்ஸை வந்து ட்ரெயின் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து லைவ் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து டொனேஷன் கொடுக்கலாம். அப்படிங்கிற மாதிரி வந்து மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனநிலைக்குள்ளே வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சூப்பர் தேங்க்ஸ், சூப்பர் சேட் மூலமாக உங்களுக்கு பணம் கிடைக்கும். ஸோ அதையும் வந்து நீங்கள் பயன்படுத்துறதுக்கு தவறக்கூடாது. அடுத்ததாக உங்களுடைய கண்டென்ட்டை வந்து ரீபர்பஸ் பண்ணுறது. ஸோ ரீபர்பஸ் அப்படிங்கிற நீங்கள் ஒரு பெரிய ஒரு வீடியோ போட்டிருக்கிறீங்க அப்படின்னா அந்த வீடியோவில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சில பகுதியை ஷார்ட்டாக போட்டு அந்த ஷார்ட் மூலமாக வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சில ப்ராடக்ட்டை நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ப்ரொமோட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பொதுவாக லாங் வீடியோஸ்லேயும் வந்து உங்களால் ப்ராடக்ட் வந்து ப்ரொமோட் பண்ண முடியும். பட் ஆனால் ஷார்ட் வீடியோஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பொருட்களை வந்து ப்ரொமோட் பண்ணுறது வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த ஷார்ட்ஸில், ரீல்ஸ்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து ஆடாக நீங்கள் பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு நீங்கள் பெரிய ஒரு யூடியூப் வீடியோ போடுறீங்க, அதை ஷார்ட்டாக ஆக்கிறதுல இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா அதை வெறுமனே யூடியூப்பில் மட்டும் நீங்கள் போட வேண்டியதில்லை, நீங்கள் வந்து அதை மற்ற பிளாட்ஃபார்ம்லேயும் போடலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் இதிலெல்லாம் வந்து நீங்கள் அதை வந்து ரீலாகவும் போடலாம், சும்மாவும் நீங்கள் உள்ளே அப்லோட் பண்ணிடலாம். அண்ட் அதே மாதிரி யூடியூப்லேயும் நீங்கள் அதை ஒரு ஷார்ட்டாக என்ன செய்யலாம், அப்லோட் பண்ணலாம். ஈவன் நிறைய ஷார்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பிளாட்ஃபார்ம் இருக்குது. அப்போ இதெல்லாம் கூட நீங்கள் உள்ளே போய் என்ன செய்யலாம் அப்படின்னா எல்லா பிளாட்ஃபார்ம்லேயுமே நீங்கள் உள்ளே வந்து அந்த ஷார்ட்டை வந்து அப்லோட் பண்ணலாம். 2 விதத்தில் இது வந்து உங்களுக்கு பயன்படும். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் ஷார்ட்டில் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை பற்றி பேசியிருக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக அந்த ப்ராடக்ட்டை விற்கிறதுக்கான ஒரு இதாக பயன்படுத்தலாம். ஓகேங்களா? அது உங்களுடைய அஃபிலியேட் லிங்காக இருக்கலாம், அல்லது அது உங்களுடைய ஸ்பான்சர்ஷிப் லிங்காக இருக்கலாம், ஈவன் அது உங்களுடைய சொந்த ப்ராடக்டாக கூட இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், அதை வந்து நீங்கள் போட்டுட்டு எல்லா பிளாட்ஃபார்ம்லேயுமே போட்டு அது எப்படி வாங்குறது அப்படிங்கிறதையும் நீங்கள் அது பேசியிருந்தீங்க அப்படின்னா பண்ணலாம். 1. 2வது,
இந்த ஷார்ட் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிராண்டிங் தான். ஓகேங்களா? உங்களுடைய பிராண்ட் இப்போ உங்களை பற்றி மற்ற நபர்களுக்கு எப்படி தெரிய வைக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்மில் மட்டும் நீங்கள் வீடியோ போட்டுட்ருக்கிறீங்க அப்படின்னா உங்களை பற்றி பெருசாக தெரியாது. ஆனால் அதுவே வந்து இப்போது எவ்வளவோ பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, ஷார்ட் பிளாட்ஃபார்ம் வந்து வதவதான்னு சொல்லி நிறைய இருக்குது. கொஞ்சம் கஷ்டம் தான் எல்லாத்துலேயுமே ஒரே வீடியோவை அப்லோட் பண்ணுறது. ஆனால் ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோவாவது நீங்கள் வந்து மற்ற பிளாட்ஃபார்மில் நீங்கள் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் பார்த்துட்ருக்கிற ஒரு ஆள், அவர் வேறு எதுவுமே பார்க்க மாட்டேங்கிறாரு. யூடியூப் அப்படிங்கிறது பெரும்பாலும் எல்லோரும் பார்ப்பாங்க. அது போக இந்த ஷார்ட் பிளாட்ஃபார்ம் வந்து ஒவ்வொருத்தரும் வேறு எதுவும் பார்ப்பாங்க. அப்போது அந்த பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் அறிமுகமாகலாம். ஓகேங்களா? உங்களை பற்றி அவங்களுக்கு தெரிய வரும். ஓ, இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிறாரு, ஓ இதை பற்றி பேசுகிறாரு, நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஓ நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போ உங்கள் ஃபேஸ் அவங்களுக்கு வந்து பரிச்சயமாகுது. நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க அப்படிங்கிறது பரிச்சயமாகுது. தென் அவங்க யூடியூபுக்கு வந்து அதை பார்க்கும்போது உங்களை ஃபேஸை பார்த்தாங்க அப்படின்னா அவங்க இமீடியட்டாக உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. ஓ, இவங்களை அங்கே பார்த்துருக்கோம், நம்ம இதை பற்றி பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த குட்டி ஷார்ட்டை வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் டூலாக உங்களை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கும் அல்லது நீங்கள் பேசுகிற பொருளை அட்வர்டைஸ் பண்ணுறதுக்குமான ஒரு டூலாக வந்து நீங்கள் ரீபர்பஸ் பண்ணிங்க அப்படின்னா அது மூலமாகவும் நீங்கள் வந்து உங்களுடைய சேனலில் நீங்கள் அதில் பேசுகிற ப்ராடக்ட் மூலமாகவும் பணம் சம்பாதிக்கலாம். உங்களுடைய சேனல் வளர்ச்சிக்கும் உங்களுடைய பிராண்ட் வளர்ச்சிக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசியாக உங்களுடைய ப்ராடக்டை யூடியூப்பில் விற்கிறது. நான் இதை ஏற்கனவே வந்து கொஞ்சம் முந்தின பாயிண்ட்லேயே நான் வந்து டச் பண்ணிட்டேன். ஆனாலும் இதை பர்டிகுலராக இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு பாயிண்ட்டாகவும் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து இந்த யூடியூப்பில் வெறுமனே வந்து நம்ம பேச மட்டும்தான் செய்யணும் போல் அப்படின்னு சொல்லி வந்து நினைக்கிறாங்க. அல்லது யூடியூப்பில் வந்து வேற ஒருத்தருடைய ப்ராடக்ட்டை மட்டும்தான் நம்ம விற்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்கலாம். ஆனால் உண்மை அது இல்லை. இந்த யூடியூப்பில் இருக்கிற இந்த பிளாட்ஃபார்மை வந்து நீங்கள் உங்களுடைய ப்ராடக்டை விற்கிறதுக்கான ஒரு தளமாகவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் நிறைய பேர் பண்ணுற ஒரு தப்பு என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கிரியேட்டராக எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பொருளை விற்க ஆரம்பிச்சிடுறீங்க. அஃபிலியேட் லிங்க் போடலாம், தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிற ஒரு விஷயத்த ஒருத்தர் வாங்கணும் அப்படின்னா அந்த நீங்கள் விற்கிற அந்த பொருளை வந்து நீங்கள் வேலிடேட் பண்ணணும். அதாவது அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு பிளானர் விற்கிறீங்கன்னு சொல்லி வச்சுக்கோமே, பிளானர் இருக்கு இல்லையா, நீங்கள் ஒரு பிளானர் விற்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் வந்து பிளானிங் பற்றி, ஓகேங்களா, ஷெட்யூலிங் பற்றி, ஆர்கனைஸ் பண்ணுறது பற்றி இந்த மாதிரி விஷயங்களை பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கணும். நீங்கள் வந்து குக்கிங் சேனல் நடத்திவிட்டு நீங்கள் பிளானரை விற்கிறதுக்கு போகக்கூடாது. ஸோ இதுதான் விஷயம். இதில் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் விற்கிறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறது நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அது சார்ந்த ஒரு ப்ராடக்டாக இருக்கணும். அதுதான் அங்கே ரொம்ப முக்கியமானது. இப்போது நிறைய சேனல்ஸ் வந்து இங்கிலீஷ் சேனல்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. என்ன பண்ணிங்கன்னா ஜஸ்ட் உட்காந்து வந்து மேக்கப் போடுவாங்க. ஓகேங்களா, மேக்கப் போடுவாங்க. தமிழில் எனக்கு ரொம்ப அதை பார்த்த மாதிரி தெரியல. கேர்ள்ஸ் ஆக்சுவலாக அதை பண்ணலாம், மேக்கப் பண்ணக்கூடிய இது. வேறு ஒன்றுமே இல்லைங்க. ஜஸ்ட்டு உட்காந்து மேக்கப் போடும். ரொம்பலாம் பேசலாம் மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சம் பேசிப்பாங்க. பட் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹோல் சேனல் இஸ் அபவுட் மேக்கப். ஓகேங்களா, அப்போது அவங்க வந்து விதவிதமான மேக்கப் வந்து இருக்குது. நிறைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது இல்லையா. அதெல்லாம் உட்காந்து சிம்பிளாக ஒரு அவங்க வந்து ஒரு தீம் வச்சுருப்பாங்க. ஒரு தீம் மாதிரி வச்சு அந்த தீம் அடிப்படையில் வந்து அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா கண்ணாடி முன்னாடி உட்காந்து மேக்கப் போடுற மாதிரி உட்காந்து அப்படி மேக்கப் போடுறாங்க. அப்படி மேக்கப் போடும்போது என்னென்ன ப்ராடக்ட் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் காட்டுறாங்க. இன்ட்ரெஸ்டிங்லி இப்போது யூடியூப்பில் எந்த அளவுக்கு யூடியூப் வளர்ந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரீனில் காட்டுறீங்க, உங்கள் கேமரா வந்து அந்த ப்ராடக்டை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா நீங்கள் வந்து டேக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யூடியூபே அந்த ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி காட்டிடுது. நான் இதுக்கு முந்தின வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா மைக் பற்றி பேசியிருந்தேன். அதில் ஒரு சில மைக்கெல்லாம் பற்றி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன்ல. அந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது நான் பேசின மைக்கு எல்லாமே வந்து என்ன செய்யுது அப்படின்னா நான் டேக் பண்ணுறதுக்கு போகிறேன், இந்த ப்ராடக்ட்லாம் ஏற்கனவே உன்னுடைய வீடியோவில் நீ பேசியிருக்கப்பா அப்படின்னு சொல்லி அதுவே எடுத்து வச்சுருக்குது. நான் ஜஸ்ட்டு வந்து அதை எடுத்து டேக் பண்ணி விட்டேன். ஓகேவா, எத்தனை பேர் அதை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி தெரில. ஒரு 3 மைக் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவாக எடுத்து வச்சுருக்குது. அந்த மாதிரி நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் அதை பற்றி பேசுகிறீங்க, அந்த ப்ராடக்ட்டோட கம்பெனி பற்றி பேசுகிறீங்க, அதோடைய விலையை பற்றி பேசுகிறீங்க, காட்டுறீங்க, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பண்ணுறாங்க. யூடியூபே அதை ரெகக்னைஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் வந்து இந்த ப்ராடக்ட் பற்றி தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி லிங்க் போடுறது.
ஸோ அது எங்கே உள்ள லிங்க் அப்படின்னா அந்த யூடியூப்புக்குள்ளே இருக்கக்கூடிய கம்பெனிகள் விற்கக்கூடிய வரக்கூடிய அந்த அஃபிலியேட் லிங்க், அதை ஒருத்தர் கிளிக் பண்ணி அந்த பொருளை வாங்கினாங்க அப்படின்னா உங்களுக்கு கமிஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய அந்த இது சார்ந்து ஓகேவா எது பற்றி பேசுகிறீங்களோ அது சார்ந்து உள்ள ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் பேசலாம். ஈவன் அதை பிளான் பண்ணி அந்த மாதிரி பிளான் பண்ணியே நீங்கள் ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மேக்கப் போடுறது எப்படி, இந்த மாதிரி வந்து ப்ராடக்டை பயன்படுத்துறது எப்படி அப்படின்னு சொல்லி அதை ஆரம்பித்து நீங்கள் நடத்தும்போது ஸ்லோவாக வந்து உங்களால் வந்து அந்த சேனலை வந்து வருமானம் இது மூலமாகவும் பார்க்க முடியும். ஸோ 7 விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம். இந்த 7 விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாக தான் நம்ம பேசியிருக்கிறோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு வந்து தெளிவாக புரியணும். யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ட்ரெடிஷ்னலில் நீங்கள் காசு சம்பாதிக்கக்கூடிய அந்த இடத்துலேருந்து அது அப்படியே மாறி போயிட்டுருக்குது. இன்னும் நீங்கள் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக மட்டுமே வரக்கூடிய காசு அப்படின்னு சொல்லி வாய்ப்புலேருந்து அதை பரிதாபமாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து யூடியூப்பில் பெரிய அளவில் பணம் சம்பாதிக்க முடியாது. ஓகேங்களா? அதுக்கு பதிலாக நீங்கள் யூடியூப் ஆரம்பிக்கும் போதே என்னென்ன ஆப்ஷன்ஸ் எனக்கு யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு இருக்குது, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதை புரிஞ்சுக்கிட்டு ஓகேங்களா, அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய சேனல் நீங்கள் கட்டமைச்சு கொண்டு வரணும். அதுக்காக தான் நம்ம இதை பேசுகிறது. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய சேனலை கட்டமைச்சு நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஆரம்பத்தில் அதை கட்டமைக்கிறது கஷ்டம்தான். ஆனால் ஒரு லாயல் ஃபாலோவர்ஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் சேனலில் 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் சும்மா வந்து பார்த்துட்டு போகிறவங்க இருக்கிறத விட ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ், லாயல் சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது நீங்கள் கரெக்டாக தான் பேசுவீங்க, நீங்கள் ஒரு விஷயத்தை ரெக்கமெண்ட் பண்ணால் அது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை நம்பக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நீங்கள் உங்கள் சேனலில் பில்ட் பண்ணி நீங்கள் உண்மையாகவே அந்த சேனலை நீங்கள் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நடத்துனீங்க அப்படின்னா ஒரு காலகட்டத்துக்கு மேலே இந்த யூடியூப் சேனல் மூலமாக பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகமான பணம் சம்பாதிக்கலாம். நீங்கள் ஆட்சன்ஸை பற்றி வருத்தப்படவே மாட்டீங்க. அது வந்தால் வருது, வரலன்னா போதும். ஏன்னா இது மூலமாக உங்களால் அதிகமான பணம் என்ன செய்ய முடியும், சம்பாதிக்க முடியும். ஓகேவா? அதை நோக்கி தான் யூடியூப் போயிட்டுருக்குது. ஸோ நம்மளும் அதை நோக்கி தான் என்ன செய்யணும், யூடியூப் சேனலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா பயணிச்சு ஆகணும். ஓகேங்களா? அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். உங்களோட நண்பர்கள், உறவினர்கள் யாராவது இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம், கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லலாம். நான் உங்களுக்கு வந்து பதில் சொல்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.